ஹை கோட் லாக் add c ஸ்லாஷஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இதோட பேசிக் திங் என்னென்னா, இது வந்து எஸ்கேப் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும். அதாவது ஸ்லாஷஸ் ஆட் பண்ணும். நீ எந்த இடத்துல சொல்கிறியோ அந்த இடத்துல ஸ்லாஷஸ் பாயிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டபிள்யூன்னு கொடுக்குறேன். டபிள்யூக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே வெயிட் ஸ்மால் டபிள்யூ இல்லை, ஹெச் முன்னாடி எனக்கு ஒரு ஸ்லாஷுங்கிறது எஸ்கேப் ஸ்ட்ரிங். அதாவது இது சி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த இதை எடுத்து விட்டுரும். அப்படி இந்த இதை எஸ்கேப் ஸ்ட்ரிங் ஆகி கொடுக்கும். அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளே நம்ம ரன் பண்ணையில் நிறைய இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். என்னென்ன இஷ்யூஸ்னால், ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் லிட்ரல்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் அது மாதிரிலாம் நம்ம நிறைய இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இதை எடுத்துறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்மளோட இந்த வேரியபிளை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிங்கிள் கோட்ஸ் இருக்குல்ல வேர்ல்டுக்குள்ளே, இது வந்து என்ன ஆயிரும்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எம்பெடட் ஆகாது. என்ன பண்ணிடணும்னா, இதை தனி ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது டபுள் கோட்ஸையும் சிங்கிள் கோட்ஸையும் தனி ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது கொண்டு வரணும்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் லிட்ரல் மாதிரி வேறு ஒன்று யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் இப்போ இந்த வேரியபிளை நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் டைப்புக்குள்ளே ஜேக்வரி அந்த மாதிரி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணல கண்டிப்பாக வந்து அந்த வேல்யூ எம்பெட் பண்ணி ஆகணும். ஸோ அங்கே வந்து இதை எஸ்கேப் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த add c ஸ்லாஷஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஹலோ இந்த வேர்ல்டு, இந்த கரெக்டாக இந்த சிங்கிள் கோட்ஸை இந்த நான் சொன்ன மாதிரி சி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், சி லாங்குவேஜில் இதை எஸ்கேப் பண்ணுறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் தெரியாமல் நம்ம எஸ்கேப் பண்ணுறோம். இதுவே நீங்கள் கன்சோல் லாகில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா, வேல்யூ அதோட ஒரிஜினல் வேல்யூ இருக்கும். இதை கூட நம்ம கன்சோல் லாகில் வர மாதிரி பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த ஃபங்க்ஷன் இங்கே ஒரு பிஹெச்பியில் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அதை எஸ்கேப் பண்ணி நமக்கு அதே வேல்யூ எக்ஸாக்டாக கொடுத்துருச்சு, ஹலோ வேர்ல்டு. என்னென்னா அந்த ஸ்லாஷ் கொடுத்து நமக்கு தேவை, அதுக்கு பேர் எஸ்கேப் ஸ்ட்ரிங்குன்னே சொல்லுவாங்க. நீங்கள் அதை பற்றி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், எஸ்கேப் ஸ்ட்ரிங். இப்போ நமக்கு தேவையான வேல்யூ கிடச்சிருச்சு. என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் இதான் பண்ணுவோம், ஆனால் வேறு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் மறந்துருச்சு. நீங்கள் அதை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, பட் நார்மலாக பிஹெச்பியில் நம்ம பண்ணிடலாம். ஸோ அதை ஜாவா ஸ்கிரிப்டில் இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணுறோமா. இப்போ இதில் ஆக்சுவலாக டபுள் ஸ்லாஷஸும் கொடுத்தாலும் சேம் அவுட்புட் தான் நமக்கு வரும். என்னென்னா சில நேரத்தில் நம்ம வந்து இங்கே பிஹெச்பியில் வந்து இமேஜ் சோர்ஸ் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், பார்த்துருக்கீங்களா? அதில் ஸ்லாஷஸ்லாம் இருக்கும். ஸோ அதை இதுக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே மாற்றி எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த டபுள் ஸ்லாஷஸை முன்னாடியே கொடுத்து வைக்கிறது வேறு. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் பிளாக் ஸ்லாஷஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ சிங்கிள் கோட்ஸும் சரி, பிளாக் ஸ்லாஷஸும் சரி. ஸோ இது ரெண்டும் எஸ்கேப் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறப்ப பாருங்கள், ரெண்டு எஸ்கேப் ஆகி ஆக்சுவலாக நமக்கு தேவையான ஃபங்க்ஷனும் வந்துருச்சு. என்ன நடக்கும்னா, இந்த சிங்கிள் கோட்ஸுக்கு முன்னாடி சரி, பேக் ஸ்லாஷுக்கு முன்னாடி சரி, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாஷ் உள்ளே போய் உட்காந்துக்கும். இப்படி இங்கே ஒரு ஸ்லாஷ். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இருக்கிற ஸ்லாஷை எஸ்கேப் பண்ணிவிட்டோம். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இந்த இதை வந்து இந்த add c ஸ்லாஷஸ் இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் இது பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து இதோட யூஸ் கேஸ் வந்து எஸ்கேப்பிங் செல் கமாண்ட்ஸ்க்கு, ப்ரிவென்டிங் SQL இன்ஜெக்ஷன் அவ்வளோ ப்ராப்பராக சொல்ல முடியாது, ரெஜெக்ட்ஸ் பேட்டர்னுக்கு யூஸ் ஆகுங்க, ஜெனரேட்டிங் சேஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங் எம்பெடடிங் ஜெனரேட்டிங் சேஃப் ஜாவாஸ்.
ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும் இந்த ஆட் சி ஸ்லாஷஸ் ஃபங்க்ஷன். உங்களுக்கே இது ஆச்சரியமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பிஹெச்பியில் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை ஜாவாஸ்கிரிப்டை பாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கேற்றாப்புல நம்ம எஸ்கேப் ஸ்ட்ரிங் பயன்படுத்த வேண்டியிருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் கேஸஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.